இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம், வந்தனம் அப்படி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதில் தெரிஞ்சதை வச்சுலாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஷோ, அதாவது ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ். இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, திரைப்பட விமர்சகராக இருக்கிற நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. ஹாய் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம் சார். இப்போ வந்து ரோபோ சங்கர் அவரோட இறப்பு, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு? ரீசனுங்கிறது ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. முதல்ல வந்து இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலானா இல்லை, சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஒரு ரோபோங்கிற பேரே வந்து அந்த இரும்பு பெயிண்ட்டு தடவிட்டு பண்ணுவார். அது வந்து எப்போவோ ஒரு தடவை பண்ணார் ஒரு காமெடி நடிகர், அவரே செத்து விட்டார், வயசாகி போச்சு. அவருக்கு வயசாகி பண்ணார். உடனே அந்த இது வந்து செய்யக்கூடாது. அது அதாவது தவறுதலாக கூட நம்ம அதை செய்யக்கூடாது. ஒரு தடவை செஞ்சால் பிரச்சனை இல்லை. இவர் தொடர்ந்து நிகழ்ச்சியை பூரா செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அது உள்ளே போயிடுச்சு, தாக்கல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மூலிகை மருந்துலாம் எடுத்திருக்காரு. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடித்தது ஒரு காரணம், அதிகமாக சாப்பிட்டது ஒரு காரணம். என்ன இது என்னாச்சுன்னா, அந்த வலி தாங்க முடியாமல் இவர் தண்ணி அடிமையாயிட்டார். அந்த மண்ணெண்ணெய் வச்சு தேய்ப்பார். தேய்க்கும் போது ரொம்ப இதாகி அவர் தண்ணி அடிக்க ஆரம்பித்தார். அது போதையாகவே ஆயிடுச்சு. அது அவரே ஒத்துக்கிட்டார். அது ரெண்டாவது காரணம். அப்புறம் அவரோட ஜீரண உறுப்புகள் செதஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து ரிப்போர்ட்டு. மூச்சுத்திணறல் ஏற்பட்டுருக்கு. அதேமாதிரி அவர் வந்து அந்த மலம் கழிக்கிறதே கலர் வேற மாதிரி இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. அதனால் பல்வேறு நோய்கள் ஒரே நேரத்தில் தாக்கம். அது இத்தனை காரணங்கள் சொல்கிறாங்க. இல்லை எது காரணம், எந்த காரணம் மெயின் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரெண்டாவது, தண்ணி அடித்தவங்க எல்லாத்துக்கும் மஞ்சள் காமாலை வருதுன்னா இல்லை, தண்ணி அடிக்காதவருக்கும் மஞ்சள் காமாலை வருது. மஞ்சள் காமாலைக்கு அவர் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அவர் நான் ஒரு வாரமாக சண்டை போட்டிருந்தாரு, சரியாக மாத்திரை சாப்பிடலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கம்ப்ளைண்ட்னா சொல்லியிருக்கு. ஸோ இந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எது நிஜமானது அப்படின்னு நமக்கே தரல. ஆனால் நல்ல மனிதன். ஆமாம். அதாவது ரோபோ சங்கர் எனக்கு நான் வந்து சும்மா ரோபோ சங்கர் தெரியாதவங்க சொல்லலை. 35 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அவர் தெரியும். அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த டான்ஸை நான் பார்த்துருக்கேன். அவர் மண்ணெண்ணெய் வச்சு தொடர்ந்து துடைப்பார். அப்போ எப்படி வலிக்கும்னு அவருக்கு வலிக்கிறத விட எனக்கு அதிகமாக வலிக்கும் நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி பிரியங்கா வந்து நடனக்குழுவில் ஒரு நடனக்காரி, மேடை நடனக்குழுவில் அவங்க ஒரு நடனம் ஆடுவாங்க. சூப்பராக நடனம் ஆடுவாங்க. அவங்க நடனம் ஆடுவாங்க, இவர் இந்த ப்ரோக்ராம் பண்ணுவார். 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சு. அப்புறம் பிரிஞ்சு போனாங்க. அப்புறம் மறுபடியும் லவ் இதாகிட்டு கல்யாணம் பண்ண அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் எந்த இது இல்லை. ஒரு 46 வயதுலேயே இறந்து போகிறது அப்படின்றது. ஆமாம். ஏன் நம்ம நவரச நாயகன் முத்துராம எத்தனை வயசில் இருந்தார்? இவ்வளவும் அவர் தண்ணி அடிக்க மாட்டார், சீரட் குடிக்க மாட்டார். ஸோ விதி, மரணம் வந்துருச்சு. நாளை இப்போ மூச்சு மேலே போய் வெளியே வந்தால் தானே உயிரோடு இருக்க அர்த்தம். ஒன்று, தூங்கிட்டோம். தூங்குவது என்ன தெரியும், தூக்கமும் ஒரு மரணம் தான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாம் மூச்சு இழுத்து விட்டால் தான் உயிரோடு இருக்க அர்த்தம். அப்படி நம்ம உடம்பு படைச்சிட்டான். என்னைக்கு எது நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு முந்தின நாள் வந்து முதலமைச்சர் இளையராஜா பாராட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. அப்புறம் அதுக்கு இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜம்முன்னு வந்து பிரசாதத்தில் நடந்த பூஜைக்கு, டிராகன் படத்தோட பூஜை, காட்ஸில்லா அந்த படத்தோட பூஜைக்கு வந்திருக்காரு. அதனால் உடல் அளவில் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உடம்பு சரியில்லைன்னு, வெளியே அதை காட்டிக்கல, அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லை தெரிஞ்சும் பணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக. விஷயம் புரிஞ்சுங்க, இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் இப்போ வந்து ஆயுஸ் குறைவு. ஏன்னா உட்காந்துட்டே இருக்காங்க, இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா கண் கோளாறு, அப்புறம் ஜீரண கோளாறு, சரியானதில் சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த அந்த ஏசியில் இருக்கும்போது தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க. அதுதான் நீர் சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இவர் இவ்வளவு நோய்களை வைத்திருக்கிற ரோபோ சங்கர் அந்த 24 ஹவர்ஸ் ஏசியில் இருக்கிற நிகழ்ச்சி நடத்தினா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அவருடைய விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் என்ன செய்ய முடியும்?
கொஞ்ச நாள் முன்னாடி உடம்பெல்லாம் குறைச்சி நல்லா ஃபிட்டா இருந்தாங்க. ஒரு நாளைக்கு குறைச்சிங்கிறது இல்லை, சுகர் வந்தாலே எல்லாருக்கும் உடம்பு குறைஞ்சி ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருந்தாங்க. பண்ணேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் உடம்பு சதை போட்டதுக்கு என்ன காரணம்? அதிகமாக சாப்பிட்டா தான் இருக்கும். அதாவது மஞ்சக்காமலை சாப்பிட்றவங்க இந்த வறுத்தது பொரித்தது எதுவுமே சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சமாச்சாரமே சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டாராங்கிறது நமக்கு தெரியல, உடம்பு எப்படி போடும்? அதனால் அது நிறைய காரணங்கள் சொல்லலாம், அது டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். சரிங்க சார், இந்த நிகழ்ச்சி உங்களோட கலந்துரையாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதோட இந்த ஷோ நம்ம முடிச்சிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிக்கலாம். ரொம்பவே நன்றி சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மறுபடியும் இன்னொரு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த ஷோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செலிபிரிட்டியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.